வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமான திருமறை குர்ஆனாகும். வழிகாட்டுதலில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படுகின்ற பிதஅத்தான காரியங்களாகும். ஒவ்வொரு பிதஅத்தான காரியங்களும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை கூறியவனாக இந்த பயானை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. எந்த நோக்கத்திற்காக நாம் அமர்ந்திருக்கிறோமோ, இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள், மார்க்கம் சார்ந்த கருத்துக்கள், குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ளதாக ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக பயானிற்குள் செல்கிறேன். அன்பான தாய்மார்களே, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் மறுமைக்காக வாழ வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மறுமை என்கிற அந்த வாழ்க்கையினுடைய சிந்தனை மட்டுமே இந்த உலகத்தில் வாழும் கால வரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருக்க வேண்டும். இந்த மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம் அல்லவா, மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த சொர்க்கத்தினுடைய இலக்கு இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் இந்த இலக்கை நாம் ஒவ்வொருவராக வைக்காமல் நாம் நம்முடைய குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்வோம், நாம் நம்முடைய கணவரோடு, நம்முடைய மனைவியோடு, நம்முடைய பிள்ளை குட்டிகளோடு சொர்க்கம் செல்வோம் என்கிற இந்த உயரிய ஆசையில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். யாரென்றே தெரியாத ஒரு நபர் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தி இருந்தான், இருக்கவும் செய்கிறார். அவருடைய பேர் தெரியாது, அவர் எந்த ஊர் என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்ட நபர் என்று தெரியாது, அவருடைய குணாதிசயங்கள் தெரியாது. ஆனால் அவருடைய பேரை தெரிந்து கொண்டு, அவருடைய தொழிலை தெரிந்து கொண்டு, அவருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொண்டு, எங்கிருந்தோ இருந்த அவரையும் எங்கிருந்தோ இருந்த நீங்களையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவி என்கிற பந்தத்தில் ஒன்று இணைக்கிறான். பொதுவாக உலகத்தில் எல்லாவற்றுக்கும் இரத்தமும் சதையும் கலந்த ஒரு பாசம் இருக்கும். ஒரு தந்தை மூலமாக பிறக்கிற மகனுக்கும் ஒரு தாய் மூலமாக பிறக்கிற மகனுக்கும் மகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு பந்தம் இருக்கும். ஏன்னா ரத்தம் தானே. பெற்றெடுத்த தாய் 10 மாதம் சுமந்திருக்கிறாள், பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாள், அப்படிங்கிற பல விதமான தொடர்புகள் இருக்கும். அதே மாதிரி தந்தை வளர்த்திருக்கிறார்கள், நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தங்கை தங்கச்சியாக, அக்கா தங்கையாக, தம்பியாக இருந்தால் ஒரே வயிற்றில் பிறந்திருக்கிறார்கள் என்கிற பல உணர்வுகள், பந்தங்கள் இருக்கும். ஆனால் யாரென்றே தெரியாத ஒரு நபர், எந்த இரத்த பந்தம் இல்லாமல், எந்த அறிமுகம் இல்லாமல் ஒருவரை அல்லாஹ் கணவராக, யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணை, எந்த அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணை
அந்த பெண்ணை பற்றிய முன்பின் செய்திகள் இல்லாத ஒரு தகவல். கடைசியில் இருவரையும் அல்லாஹ் குடும்பஸ்தராக கணவன் மனைவியாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது இறைவன் எழுதி வைத்திருக்கிற தக்தீர் என்கிற அந்த விதியில்தான் சேரும். இந்த விதியை பொறுத்தவரையிலையும் அல்லாஹ் நம்மை நாடி இருக்கிறான். கணவன் மனைவி என்கிற அந்தஸ்தில் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் உங்களை சேர்த்திருக்கிறான் அல்லவா. இதற்கு பிறகு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், லிதஸ்குனு இலைஹா. ஒரு ஆணால் ஒரு பெண்ணுடைய வார்த்தையில், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில், ஒரு பெண்ணுடைய சொல்லில், ஒரு பெண்ணுடைய நடத்தையில் அத்தனையிலுமே லிதஸ்குனு இலைஹா, மன நிம்மதி இருக்கிறது. ஒரு ஆணுடைய பல கஷ்டங்கள் எங்கிருந்தாலும், இது இப்படி பொருளாதாரத்தில் கஷ்டம் ஆயிடுச்சு, ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு, நெருக்கடியோடு வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு 4 பேர் ஆசுவாசப்படுத்தினாலும் கூட ஒரு மனைவி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எங்க விடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமாங்க, எல்லாம் லேசாக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை நம்முடைய தாய்மார்கள் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த வார்த்தை கணவனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்ன மாதிரி சாதனையும் செய்யலாம், எது போன்ற தியாகத்தையும் செய்யலாம் என்கிற உணர்வை ஏற்படுத்த முடியும். அதனால தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஃபிக்திலாஃபில் லைலி ஒன் நஹார், எப்படி அல்லாஹ் வானம், பூமி, சூரியன், சந்திரன் இதெல்லாமே படைத்திருப்பது அல்லாஹுடைய அற்புதத்தில் இருக்கிறதோ, அதே போன்று திருமணம் மூலமாக சேரக்கூடிய கணவனும் மனைவியும் யாரென்று தெரியாதவர்களும் அல்லாஹுடைய அற்புதத்தில் உள்ளவர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு குடும்பமாக நாம் ஆகிய பிறகு அந்த குடும்பத்தை கட்டமைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் சரியான முறையில் கட்டமைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் கணவன்மார்களுக்கு சொல்லும்போது கூட இந்த உலகத்தில் கிடைக்கிற பொக்கிஷங்களில் மிகச்சிறந்த பொக்கிஷம், ஆகச்சிறந்த பொக்கிஷம் எதுவென்றால் சாலிகான, சிறந்த, ஒழுக்கமுள்ள நல்ல மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் தேவை கிடையாது, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்க வீடு கூட தேவை கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தேவை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம், மிகச்சிறந்த ஒரு வைரம், மிகச்சிறந்த ஒரு புதையல், அந்த புதையல் ஒரு சாலிகான, சிறந்த, நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே மாதிரி கணவன்மார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் குறிப்பிடுகிற நேரத்திலையும் கூட ஒருவன் சம்பாதித்தால், தன் மனைவியை பார்த்து கொண்டால் இவன் மட்டும் சிறந்த கணவன் அல்ல, மனைவிக்கு தேவையான பொருளாதாரம் கொடுத்தால் சிறந்த கணவனா, மனைவிக்கு தேவையான உடை கொடுத்தால் சிறந்த கணவனா, மனைவிக்கு தேவையான மற்ற ஜாமான் சட்டுக்கள் பொருளாதார ரீதியாக அவன் செய்தால் சிறந்த சொல்லலை, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு அவளுக்கு மன ரீதியாக எந்த விதத்திலையும் பாதிப்பு தராத கணவன் தான் சிறந்த கணவன் தாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஹைருக்கும் மின் அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறார், பார்க்கும்போது பெரிய பணக்காரன்னு சொல்கிறோம், இவர் சிறந்தவர் இல்லை. பார்க்கவே மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதி மாதிரி காட்டி கார் வைத்திருக்கிறார், மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார், இவர் செல்வந்தர் அல்ல. அல்லாஹுடைய பார்வையில் ஹைருக்கும் மின் அஹ்லி, மனைவியிடத்தில் எந்த கணவன் சிறந்தவனோ, மனைவியிடத்தில் எந்த கணவன் ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, மனைவியிடத்தில் அல்லாஹ்விற்கு அஞ்சி எல்லா விதமான விஷயங்களும் அகப்புறத்திலும் மறைவான புறத்திலும் எல்லாமே தகவல்களை பதிவு செய்து கொள்கிறார்களோ, மனைவி சார்ந்த ஒரு கணவன் நியாயமாக நடக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த கணவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ கணவனுக்கும் மனைவிக்குமான இந்த உணர்வை சரியான முறையில் புரிந்து கொண்டால் ஒரு குடும்ப வாழ்வு மிகச்சிறந்த வாழ்வாக இருக்கும். ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும். அதில் ஓட்டை உடசல் இருக்காது. அதில் பிரச்சனைகள் வந்தால் அதை இலகுவான முறையில் கடந்து போகக்கூடிய அளவிற்கான ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் வரக்கூடிய சில ஏற்றத்தாழ்வான எண்ணங்களை அது ஏதாவது குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் நிப்பாட்டிடுது. நீங்கள் அப்படி வெளியில் பாருங்கள், எத்தனை பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் சம்பாதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, சோஃபா செட் இல்லை, இப்படி போட்டு அவருக்கு அழுத்த அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும்ல, அவரால் இவ்வளோ தான் முடியும், அதை போட்டு நம்ம மேலும் கூட அழுத்த என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷன் ஆகிடுவார். பொதுவாக தாய்மார்கள் மூலமாக வரக்கூடிய டிப்ரெஷன்லேருந்து ஒரு கணவன் வெளியே வரவே முடியாது. அது மிகப்பெரிய ஒரு சிந்தனையே மாறாது. ஒரு மாதிரி அழுத்தத்தை கொடுத்துரும். வெளியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட வீரியமாக பேசுவான், வரியா அருவா வெட்டு குத்து வரைக்கும் பேசுவான், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அந்த படையெடுக்காத பாம்பு மாதிரி பம்பிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மனைவிமார்கள் விஷயம் ஓட விடுங்களேன்,
போடலாம். இது கரசலாக இருக்குங்களா? வீடியோவில் இருக்குங்களா? வேக்க உட்காந்து கொஞ்சம் குறைச்சி விட்டுருங்க. அது வெளியில் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே வரும்போது அது தெரியும். சில விஷயங்கள்லாம் அப்படியே பம்பிட்டு அப்படியே ஒன்றும் இல்லை அப்படியே அடங்கி போயிடுவாப்புல. ஒரு குரோம்பேட்டையில் ஒரு பிரபல ரவுடி, பல பேர் கொலை பண்ண ஒரு ரவுடி போயிட்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, என் மனைவி வந்து என்னை போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் மனைவிட்டிருந்து என்னை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. பிரபல ரவுடிக்கே மனைவி மீது பயம் இருக்குன்னு சொன்னால் நினச்சி பாருங்கள். அப்போ சாதாரணமானவங்களுக்கே பயம் இருக்காதா? அது இருக்கும். யதார்த்தமாக அல்ல அப்படிதான் சுபாவம் வச்சிருக்கிறான். அது சில கணவன்மார்கள் வந்து மனைவினாலேயே ஒரு கண்ணியம் கலந்த ஒரு மரியாதை கலந்த பயம், ஆனால் நீங்கள் சரியாக வழி நடத்துறீங்கிறதுக்காக வேண்டி. அப்போ அந்த மாதிரி இருக்குன்னா தான் ரவுடிக்கும் கூட பயம் வருது. நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா, வெளியில் மிஸ்டேக் பண்ணால் தப்பிச்சிடலாம், வீட்டுக்குள்ளே பண்ணோம்னா அடி கண்டிப்பாக விழுவும் சொல்லி. அவன் வெளியே எவ்வளோ அடி வாங்கியிருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே வாங்கின அடி அவனால் மறக்க முடியல. இதுதான் உள்ள நியதி. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு வந்து ஒரு கணவனும் மனைவிக்கு மத்தியில் சரியான புரிந்துணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. புரிந்துணர்வு ரொம்ப அடிப்படை. எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சுக்கணும். என் கணவர் இப்படித்தான், அவர் இந்த இடத்துல கோவப்படுவாரா, நம்ம கொஞ்சம் அடங்கி போவோம். அவர் கோவப்பட்டால் நம்மளும் கோவப்பட்டு, 2 பேரும் கோவப்பட்டு யார் சமாதானம் பண்ணுறது? அது அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம அப்பா அம்மா வருவாங்க, இந்த பக்கம் அப்பா அம்மா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் பிரச்சனை பெருசாகும். என்ன முடிவு, என்ன இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கோவத்தில் ஒரு அடி அடிச்சுப்பாரு. இந்த அம்மா இதான் ஒரு சாக்குன்னு சொல்லி பலாரும் அடிச்சாருமா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நடிப்பை காட்டணும்னு இவர் டக்க நீங்கள் இந்த அம்மா அழுகுறோம். யார்? பொண்ணுடைய அம்மா. என் மகன் மேலே கை வைக்கிறான் அவனுக்கு அவ்வளோ தைரியமாச்சா? அவன் பஞ்சாயத்து கூட்டுங்க, இது இனிமேல் சரிப்பட்டு ஆகாது, பிரச்சனை பெருசாக்குறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசி முடியக்கூடிய விஷயம் தலாக் கூட வரைக்கும் நிப்பாட்டிடுறாங்க. சில பெருசுங்க இருக்க குடும்பத்தில் நல்ல விதமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அணுகக்கூடிய பெருசுங்களாக இருக்காங்க, வயசானவங்க. அவங்களுக்கு தப்பு சொல்லலை. பிரச்சனை எப்போ வரும்? ஏன்னா இதுங்களுக்கு வேற வட்டி இருக்காதுங்க. நம்மளை எப்போ நடுவிலேயே உட்கார வைப்பாங்க, நம்மளை மரியாதை கொடுத்து பேசுகிற இடம் பஞ்சாயத்துக்குரிய இடம் தான். அப்போ அதுக்குன்னு ஒரு டீம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாமே நம்ம கையில் தானே இருக்குது. நம்ம கையில் ஆன்சர் இருந்துக்கிட்டு நம்ம தானே பெருசு பண்ணுறோம். ரசூலுல்லாஹ் வந்து கதீஜா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஹிரா குகையில் ஏறுவாங்க. ஹிரா குகையில் ஏற முடியாது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹிரா குகை, அதாவதுங்க சில மலைகள்லாம் வந்து ஏறுவதற்கு வாட்டமான ஒரு ஸ்பேஸாக இருக்கும், ஓரளவு ஏறிடலாம். ஆனால் ஹிரா குகை பார்த்தீங்கன்னா கம்பை நட்டை வச்சா எப்படி இருக்கும், ஒரே சைஸில் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஹிரா குகையில் இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, இப்போ மக்களால் பாதையெல்லாம் போட்டாங்க, ரோடு இந்த பல புறவழிச்சாலைகள்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ ஈஸியாக நீங்கள் பார்த்து வந்துடலாம். ஆனால் அந்த காலத்தில் வழியெல்லாம் கிடையாது. ஆனால் கதீஜா அம்மையார்ட்ட ஒரு பலம், உடல் ரீதியான பலம். ரசூலுல்லாஹ் போன நாட்களில் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் பட்னியாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கட்டிச்சோறு இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு ஹிரா குகையில் ஏறி, இன்றைக்கெலாம் நம்ம ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறினாலும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. மாடிப்படி 10-15 ஏறினாலும் முடிஞ்சு போயிடுது. ஹிரா குகை ஏறுற அளவுக்கு கதீஜா அம்மையாருக்கு உடல் வலிமை இருந்திருக்கு. நினச்சி பாருங்கள், எப்படி ஒரு போல்டான ஒரு பெண்மணியாக இருந்திருப்பாங்க, உடல் ரீதியாக இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிச்சோறு ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப 3 நாளைக்கு திரும்ப வந்து கட்டிச்சோறு கொடுப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு ஒரு கணவன் மீது அவர் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாருன்னு புரிஞ்சுருக்கிறாங்க, ஒரு மன ரீதியாக விரக்தியில் இருக்கிறாங்க. அதனால தான் ஹிரா குகைக்கு வர்றாங்க. நம்ம ஒரு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கார லேட்டாக வந்துட்டோமே, இங்கேருந்து போகணும், சுகர் பேஷண்ட் அடிக்கிற மாதிரி நம்ம கண்டினியூவாக அவருக்கா இங்கே பேசிக்கிட்டு இருப்பார். இங்கே உங்கள் ஃபோனை வந்தவொடனே கையில் எடுக்க ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக கையில் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவர் பார்ப்பார், ஒரு சின்ன வேலை இருக்கு வந்துடுற, நான் வீட்டம்மா ஃபோன் பண்ணுறதா, இல்லை சின்ன வேலை இருக்கு வந்துடுறீங்க அப்படின்னு. 10 ஆகும் 11 ஆகும், அவருக்கு பீதி கிளம்பிடும். ஒரு சின்ன நேரத்தில் வந்து அவசரமாக ஒரு நாள் லேட் ஆனாலும் கூட சரி அப்படியே மக்களை சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவுடனே கதவு திறந்து, ஏன் லேட்டு, என்ன லேட்டு, 11 மணிக்கு வந்தால் கதவு திறப்புனா, இனிமேல் 11 மணிக்கு மேலே வந்தீங்க, சோறு கிடையாது, கதவு திறக்க மாட்டேன், வெளியே தூங்கணும், இனிமேல் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி மண்டை கடிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நம்ம அவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். ஆனால் பெண்களுடைய இயற்கையான சுபாவம் ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி தான். இப்போ 9 மணிக்கு வர 9 மணிக்கு தான் வரணும், 10 மணிக்கு வந்தால் உன்னை சேர்க்க மாட்டேன், இல்லை ஃபைனு. அந்த மாதிரி ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி என்ன செய்ய முடியாது, ஸ்கூலாக நம்ம நடத்துகிறோம், குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை கொண்டு போனால் தான் சிறப்பாக குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படியாங்க லேட் ஆகிடுச்சிங்க, சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த நாள் பார்த்து சீக்கிரம் வந்துடுங்க. அப்படி அடுத்த நாள் அப்படி வந்தாரா, லேசாக கொஞ்சம் நேற்றும் அப்படி தான் வந்தீங்க, பார்த்துக்குங்க, நான் கொஞ்சம் மாமியார் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், நீ ஒரு 3 நாள் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
அப்படி போயிட்டா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் நம்மளை அலற விட்டுருவா. ரைட்டு, இல்லை நான் கரெக்டாக வந்துடுவேன் நாலு. அப்படி எப்படி பிடி போடணுமோ அப்படி பிடி போட்டு அப்படியே கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அதை ஹிக்மத்தாக சில விஷயங்களை அணுகணும்னு வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பயம் பதட்டம், ஹிரா கோவிலேருந்து ஓடி வராங்க, ஒரு நடுக்கத்தில் ஓடி வராங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நிலம் குறைஞ்சி போயிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மலக்கு வர்றாரு, நபி ஆகலை, 40 வயசில் வந்து கட்டி அணைச்சி நீங்கள் தான் வந்து நபிங்கிற இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்குங்கிற அந்த வசனங்களெல்லாம் ஓதி காட்டிட்டு போனவுடனே ஒரு மன ரீதியாக படப்படப்பு. நேராக வீட்டுக்கு வந்தவுடனே மனைவிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஜம்மிலூனி என்னை போத்துங்க அப்படின்ட்டாங்க. போத்தி எந்திரிச்சும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு படப்படப்பு. இந்த மாதிரி நம்ம கணவன்மார்கள் இருந்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, அட படு, உனக்கு என்ன, உனக்கு பெரிய லட்ச ரூபா கோடி கணக்கான ரூபா நீ என்ன கடன் வாங்கி வச்சிருக்கியா, ஆமாம் ரொம்ப போட்டுப்பா சீன் போட்டிருக்காத படு அப்படின்றோம். நம்ம ஒரு ஆசுவாசமான வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். அவர் ஏதாவது புலம்ப ஆரம்பிச்சாலும் சும்மா புலம்பிக்கிட்டு, என்னையா உன்னை கட்டிக்கிட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னையா கண்ட, சும்மா எப்போ பார்த்தாலும் தினம் அவ அப்படி இதா அப்படி இதா அப்படி இதா அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போவுமே கணவனுடைய புலம்பல் இருக்கு இல்லைங்க, எங்கே போய் புலம்ப முடியும், எங்கே போய் புலம்புவாங்க, உங்களை தவிர எங்கே புலம்ப முடியும்னு சொல்லுங்கள். அவர் எப்போ புலம்புனாலும் நீங்கள் நல்லா கவனித்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டாலே போதும், ரொம்பலாம் பெருசு கிடையாது. அதை ரசூலுல்லாஹ் புலம்பக்கூடிய எல்லா புலம்புலையும் கதீஜா அவங்க கவனிச்சுட்டு அபு கதீஜா சொல்கிறாங்க, என்னங்க பயப்படுறீங்க, நீ பயப்படக்கூடிய ஆளா, ஒரு இஸ்லாத்தினுடைய இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ் வந்து ஒரு பெண்மணியை முன்னுதாரணமாக சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் கதீஜா அம்மையாரை சொல்லலாம். என்ன மாதிரியான போல்டான ஒரு பெண்மணி தெரியுங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறாங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, தஸ்ஸிலுர் ரஹீம், நீங்கள் ஏழைகளை உபசரித்து வாழக்கூடிய நீங்கள், இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள், வறியவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து அள்ளி கொடுக்கக்கூடிய நீங்கள், இவ்வளோ நல்ல தாராள மனம் படைத்த உங்களை அல்லாஹ் கைவிட்டுருவானா, அந்த கடவுள் கைவிட்டுருவானா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் வரக்கா பின் நௌஃபல்கிட்ட போய், அவங்களுக்கும் வரக்கா பின் நௌஃபலுக்கு ஒரு லிங்க் இருக்குது, அவங்க மூலமாக இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு அதுக்கு பிறகு இஸ்லாம் சொல்வதற்கு ஒரு பெண்மணி காரணமாக போயிட்டாங்களே. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்களில் நாம் ஆறுதல் சொல்லாத வரைக்கும் கணவன்மார்களுக்கு ஒரு தீர்வே இருக்காது. நம்முடைய ஆறுதல் தான், நம்முடைய ஆறுதல் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவனும் மனைவியும் 2 பேருக்கு மத்தியில் புரிந்துணர்வு இருக்கணும். அழகான ஆழமான புரிந்துணர்வு இருந்தால் எல்லா விஷயத்தையும் சாதகமாக கொண்டு போயிடலாம். இவரை பற்றி நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் வந்து ஒரு சில கணவன்மார்கள் சாதுவான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க, அதை இலகுவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு சில கணவன்மார்கள் எல்லாத்தையும் கூட பிடிப்பாங்க. நான் ஆம்புலேட் போட சொன்னால் நீ அவுச்சி முட்டையை கொண்டு வந்துருக்கிற, நான் உனக்கு என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்வாங்க. பிடிச்ச முயலுக்கு 3 காரணம் சொன்ன மாதிரி, நீ கஷ்டப்பட்டு முட்டையை கொண்டு வந்தால் நான் ஆம்புலேட் தான் அவனை எடுத்துகிட்டு போகணுவார். இப்போ மண்டை கடி உங்களுக்கு கோவம் வந்துடும், ஆனால் இந்த ஆள் என்ன இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன தான் புரிஞ்சிருக்குமேன்னு தெரியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி சமையல் பார்த்து நல்லா செய்யணும், வித்தியாசமாக ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் அதை பார்த்துட்டு என்ன இதில் உப்பு காணணும், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறோம், உப்பை காணணுவார், சர்க்கரை காணணுவார், ஏதாவது ஒன்று குறை சொல்லுவார்னு வச்சுக்கிறேன். அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், இவர் இந்த மாதிரி இருக்காரு, இந்த விஷயத்தில் இப்படி இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டோம்னா நம்ம அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். எது சொன்னாலும் நீங்கள் குறை சொல்கிறீங்க, எது செஞ்சாலும் குறை சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீ செஞ்சுருக்கிற அப்படிதான் அவர் அங்கே போடுவாப்பில். இப்போ நீங்கள் இங்கிட்ட ஒரு பிச்சு கொடுப்பீங்க, அங்கிட்ட ஒரு பிச்சு கொடுப்பீங்க, 2 பேர் பேச பிரச்சனை பெருசாக. அப்போ அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கையில் அந்த பிடியை வச்சுக்கிட்டு கொண்டு போகணும்னு சொன்னால் அது ரொம்ப இலகுவாக இருக்கும். இப்போ அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா புரிந்துணர்வு தான் ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்கிறது, அவங்க உங்களை புரிஞ்சிக்கிறது, சில சாதக பாதகமான விஷயங்களை விட்டு கொடுக்கறது, சில விஷயங்களில் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் தீர்த்துக்கொள்வது, உங்களுக்குள்ளே பேசிக்கணும். சரிங்களா, உங்களுக்குள்ளே பேசாமல் வெளியே விஷயம் போயிடவே கூடாது. நிறைய கணவன்மார்கள் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வந்து எங்கிட்ட பேசுகிறத விட அவங்க அம்மாட்ட அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. யாரை வீட்டம்மா எங்கிட்ட கூட சில விஷயங்கள்லாம் சொல்கிறதே கிடையாது, ஆனால் அம்மாட்ட போய் எல்லா விஷயத்தையும் அம்மாவும் அதுவும் குசுன்னு பேசிக்குதுங்க. போனால் 2 பேரும் அதாவது பிரிக்கவும் முடியறதில்ல, சேர்ந்துக்கிறாங்கங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வருது. இப்போ முதல்ல நமக்கு திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அம்மா தாய் தகப்பனார் முக்கியம்தான். ஆனால் இப்போ தற்போது கரண்ட்டில் நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களுடைய பந்தம் தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானது. இப்போ அவங்களில் தான் உங்களுக்கு அல்ல அப்படி தான் சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை, எல்லா விஷயங்களும் ரகசியமான விஷயங்கள்லாம் அவங்கள நீங்கள் பகிர்ந்துக்கணும், அவங்க உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இதான் ஒரு சிறந்த ஒரு கணவனுக்கும் சிறந்த ஒரு மனைவிக்குமான அடையாளம்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் வந்து பலருக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம் குழந்தை பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறோம். அந்த குழந்தை பாக்கியங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க.
இன்றைக்கி குழந்தை இல்லாதனால தான் பல பேர் தர்காவுக்கு போகிறாங்க, தர்காவில் போய் மந்திரிக்கிறாங்க, தர்காவில் போய் பலவிதமான சங்கடங்கள்லாம் இந்த சம்பிரதாய சங்கடங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை பாக்கியம்ங்கிறது அல்லாஹுடைய அருள், அது சாதாரணமான விஷயம் இல்லை. குழந்தை தருவது என்பது அல்லாஹுடைய நாட்டமாக இருந்தாலும் கூட அந்த பாக்கியம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அது சாதாரண பாக்கியம் இல்லை. அந்த பாக்கியத்தை நாம் கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கணும், அதை அலட்சியமாக சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆண் குழந்தைகளை தருகிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தருகிறான், தான் நாடியவர்களை மலடாகவும் கூட அல்லாஹ் ஆக்குகிறான்னு சொல்லி. இப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலையும் இப்போ நாம் கணவனும் மனைவியாக இருக்கிற நேரத்தில் நம்ம இருவருக்கும் அல்லாஹ் ஒரு கண் குளிர்ச்சியாக ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு குழந்தையை தரான்னு சொன்னால் அது நம்முடைய குடும்பத்தினுடைய அடுத்த கட்டம். நம்முடைய மௌத்துக்கு பிறகு நிற்கக்கூடிய, நம்முடைய பெயரால், நம்முடைய இரத்தத்தால், நம்முடைய சதையால் நிற்கக்கூடிய நம்முடைய வாரிசு. இப்போ இந்த மாதிரி வாரிசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடக்கூடிய நேரத்தில் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்பாளிங்க, அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தையும் அந்த இருவருக்குமான பொறுப்பு, அந்த குழந்தையை பற்றியான கேள்விகள் மறுமையிலே அல்லாஹ் கேட்பான். அப்போ அல்லாஹ் ஒரு குழந்தையை நமக்கு தர்றான், அந்த குழந்தைய பொறுப்பாளின்னு சொல்கிறான். பொறுப்பாளின்னா என்ன? நல்லா கவனிக்கணும், நல்ல விதமான விஷயங்களை கற்றுத்தரணும், அவங்கள சாலிகான ஒழுக்கமான முறையில் வளர்க்கணும், அவங்களுக்கு உலகம் சார்ந்த கல்வியையும் மார்க்கம் சார்ந்த கல்வியையும் கற்றுத்தரணும், அவங்களுக்கு நல்லது கெட்டதையும் பிரித்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கின்ற சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ப்பில் தான், அன்னையர்களுடைய வளர்ப்பில் தான் ஒரு குழந்தை மஜூசிகளாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ இன்னும் பிற மதத்தை சார்ந்தவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை சாலிகாக வளர்த்திடுங்கள், அவர்களுக்கு மார்க்க பற்றை கற்றுக் கொடுங்கள், அவர்களை சிறந்த சாலிகான குழந்தைகளாக வளருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ சாலிகா வளர்க்கிறது இல்லைங்களா, இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி தானே? சாலிகா வளர்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாமே கெட்டு போய் கிடக்கிற ஒரு காலம் தானே. கெட்டு போய் கிடக்கிற காலத்தில் நீங்கள் எப்படி சாலிகா வளர்ப்பீங்க? இங்கிட்டு பார்க்கனா மது, இங்கிட்டு பார்த்தா பல தீமைகள் இருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ குழந்தைகளை வெளியே கூட அனுப்ப முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. சிட்டிக்களெல்லாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சோசியலே மாற்றிட்டாங்க. திடீர்னு பார்த்தா கல்லூரி படிக்கிற குழந்தைங்க, 10-12 படிக்கிற குழந்தைங்க லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. லிவிங் டுகெதர்னால் என்ன? திருமணம் ஆகாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பது. இது மார்க்கத்தில் கூடுமா? இது சீர்கேட்டு கலாச்சாரம். இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது பெற்றோர்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பெற்றோர்களுக்கு தெரியாது. ஏமா அப்படி செய்கிற? இது நம்முடைய சுதந்திரம். பெண்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இன்டெலிஜென்ட்டாக பேசுவாங்க. இது ஏன் லைஃப், மை லைஃப் மை சாய்ஸ்னுவாங்க. உன்னைய பெற்று வளர்த்தது நான், உனக்கு சின்ன வயசுன்னு எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன், மை லைஃப் பலார்னு ஒன்று கொடுத்து உட்கார வச்சோம்னு வச்சுக்கங்களேன், வீட்டுக்குள்ளே விட்டு வெளில அனுப்புவதால் இந்த பிரச்சனைலாம் வருது. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்தோம்னா இந்த பஞ்சாயத்து வராது. அப்போ பொதுவாக அந்த பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த அவர்களை கரெக்டாக வழி நடத்துறதுங்கிறது நெருப்பில் நடக்கிற மாதிரி தான். அது பெண் குழந்தை ரொம்ப சவாலான விஷயம். இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சவாலான விஷயம். அது நெருப்பில் நடக்கிறது கூட அந்த வழியை தாங்கிக்கலாம். வயிற்றில் சுமந்து கொண்டு நடக்கிற மாதிரி அதுங்களை கட்டி கொடுக்குற வரைக்கும். ஏன்னா சமுதாயத்தில் அவ்வளோ தீமைகளுக்கான காரணமே ஆம்பளை குழந்தை எங்கேயாவது போய் அடிக்கடி வாங்கி புடச்சி வந்துடுவான். இந்த பெண் குழந்தைகளை டீனேஜ் வயசில் அவங்கள பக்குவப்படுத்தி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டுக்கு பெற்றோர்களுக்கும் மேட்ச் ஆகாது, தகப்பனாருக்கும் மேட்ச் ஆகாது. அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு தாய் தந்தையை விட அவங்களுக்கு முக்கியமாக தெரியும். எவனோ ஒருத்தன் பொதுவாக ஒரு பிள்ளையை பார்த்து நீ அழகாக இருக்கமான்னு சொன்னால் அழகாக இருக்கனா அதுக்கு ஒரு புதுசான ஒரு வார்த்தை கேட்ட மாதிரியும். அப்போ தாய் தகப்பனாரை விட அவங்களுக்கு முக்கியத்துவம் அதுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மொபைல் தொடர்பு ஏற்படும், மெசேஜ் தொடர்பு ஏற்படும். இதெல்லாம் நாளடைவில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடும் பெண்களுடைய வாழ்க்கைக்கு. கடைசியில் வீட்டில் நம்மகிட்ட தகவல் வரும், இந்த மாதிரி யாரோ ஒருத்தனோடு உன் மக போயிட்டு இருந்தான்னு சொல்லி. என்ன சொல்கிற? யாரோ ஒருத்தர் அடித்து பள்ளலாம் உடச்சிடும், ஏன் மகளை பற்றி நீ பேசுறியா, அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லி நம்ம நிற்போம். அப்புறம் வர பாருங்க, அரை மணி நேரத்தை வீட்டுக்கு மத்தியில் பஞ்சாயத்து, என்னம்மா நீ தான், நான் ஒன்றும் பண்ணலமே, இது நான் ஒன்றுமே பண்ணலமே அப்படின்னு நிற்கும். நீ ஒன்றும் பண்ணலையா? இந்த பாரு ஃபோட்டோ வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, இந்த மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலமே, அவன் தான் கூப்பிட்டு போனான், அவன் கூப்பிட்டு போனால் நீ போயிடுவியா? இந்த பிள்ளைங்க சில நேரங்களில் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிப்பு காட்டும் பார்த்தீங்களா, அந்த நடிப்பில் எல்லாமே விழுந்துருவீங்க. இந்த அம்மாவுக்கள் ரொம்ப சீக்கிரமாக விழுந்துருவீங்க. அப்பா கூட யோசிப்பார் இவன் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப சீக்கிரமாக விழுந்துருவாங்க. நான் ஒன்றுமே பண்ணலமீனா அதுலேயும் என் மகளை பற்றி பேசுகிறேன், நீ
நீ பார்த்து கேட்க, உன் பிள்ளைக்கு ஒழுக்குமா அப்படின்னு கேட்கட்டா, அன்றைக்கி என்ன பண்ணுறா தெரியுமா, இங்கே வர நாள் இங்கே ஒரு குப்பை போக, அங்கே ஒரு குப்பை வர, 2 குப்பையும் கலக்க, கடைசியில் பஞ்சாயத்து பெருசாக, கடைசியில் பார்த்தா பஞ்சாயத்து எங்கே வந்து நிற்கும், தெரு ஃபுல்லாக நாரும், ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி பெண் குழந்தைகளை வளர்க்குறது ஒரு சவாலான விஷயம் தான். அப்போ பொறுப்புன்னு ஏன் எல்லாம் சொல்கிறேன் தெரியுங்களா, சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய தீமைகள் நடக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்பாக வளர்க்கணுங்கிறது கண்ணுங்கிறதமாக வளர்க்கணும். ஸ்கூலுக்கு போகணுமா, நம்ம கொண்டு போய் விடுவோம். ஆட்டோக்காரன் ஏன் நம்பணும், ஆட்டோக்காரன் ஏன் அவன் XYZ தானே, யாரோ ஒருத்தவன் தானே, அவனையே நம்பணும், நம்ம கொண்டு போய் விடுவோம். ஏன்னா ஸ்கூலில் 10 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் அட்டண்டன்ஸ் கேளுங்க, ஆஃப் டே இருந்துச்சா ஃபுல் டே இருந்துச்சான்னு சொல்லி அட்டண்டன்ஸ் செக் பண்ணுங்கள். அவன் பாதி நாளாக போய்ட்டு இல்லை ஃபுல் பாதி நாளாக போய்ட்டு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, செக் பண்ணி என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லி எல்லாமே கவனிக்கணும் நீங்கள். அப்புறம் எத்தனை நாள் வந்திருக்கா, என்னைக்கா ஒரு நாள் லீவ் போட்டால் அந்த லீவ் போட்ட நாளை வந்து நீங்கள் கவனிக்கணும், கேட்கணும். அப்படி பொறுப்புன்னு சொல்லி எல்லா விஷயம் தான் நாங்கள் பொறுப்பு. அவங்கள வந்து எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கு இல்லைங்களா, உலகத்தில் அந்த தொடர்பு மாதிரி எந்த தொடர்பும் இருக்கக்கூடாத அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அம்மாவுக்கு மகளுக்கு தான் ஆக மாட்டேங்குது. இது வீட்டை பெருக்கு சொன்னால் அது பெருக்காது, நீ செய்கிறியான்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, கடைசியில் மகளும் அப்பாவும் சேர்ந்துக்கிறாங்க, மகளும் அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ 2 பேருக்குள்ள மத்தியில் வந்து கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. கட்டி கொடுத்தா அப்புறம் கூட நிறைய அம்மாக்களுக்கு மகளுக்கு ஆக மாட்டேங்குது. பல பிரச்சனைகளை அம்மாட்ட போய் சொல்ல மாட்டேங்குது, அப்பாட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி இப்படி பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ண என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போ அம்மாக்கள் தான் ரொம்ப க்ளோஸாக மகள்கிட்ட இருக்கணும். என்ன விஷயமா சொல்லுமா, அப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். தந்தைட்டு சொல்லக்கூடிய பல விஷயங்களும் கூட ரொம்ப யதார்த்தமாக அம்மாக்கள் வந்து மகள்கள் வந்து அம்மாக்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நெருக்கம் அம்மாங்கிறது. அதுதான் ரசூலா சொல்லும்போதும் கூட ஒரு ஒரு ஒருத்தவங்க அம்மாவோடு உரையாடுவதற்கு தான் அதிக தகுதி படைச்சவனாங்க. சும்மா உம்முக்கன்னு சொல்லி. அப்போ அம்மாக்கள் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கணும். என்ன மாடச்சு நீ ஸ்கூலில், இந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க. ஒரு குடும்பம்னு சொன்னால் நம்மெல்லாம் குழந்தைய பெற்று போட்டுறோம், அவ்வளோதான், அதை வளர்க்கணும், அவ்வளோதான் நினைக்கிறோம். எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய தாய்மாரெலாம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இவங்களை நம்ப முடியாது, யாரை கணவன் மாறல, இவங்க வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஆட்கள், காலையில் போய்ட்டு நைட்டுக்கு தான் வருவாங்க. இவங்க சங்கதி பெரிய சங்கதியாக இருக்கும். 4 பேர் டென்ஷன் பார்ட்டியை பார்ப்பானுங்க, 4 பேர் நல்லவங்களை பார்ப்பாங்க. இதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது நடக்குமா? அப்போ தாய்மார்கள் நீங்கள் தான் சில விஷயத்தை கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. என்னம்மா நடந்துச்சு, ஏதுமா நடந்துச்சு, அப்படியா, சரி பார்த்துக்கலாம், என்ன சொன்னாங்க அந்த சார், என்ன சொன்னாங்க அந்த டீச்சர், என்ன சொன்னாங்க, என்ன இன்றைக்கி ஒர்க் கொடுத்தாங்க, யார் என்ன பேசுனாங்க, ஸ்கூலில் யார் என்ன நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, யாராவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனாங்களா, ஏதாவது கேலி கிண்டல் பண்ணாங்களா. அவங்க நடக்கும் ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஃப்ரெண்ட்ஸுங்க பேசி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திடும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க தற்கொலை பண்ணியிருக்குங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கேட்கணும், உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி அப்படியாம்மா இப்படியாம்மா. உலகம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் பெண் குழந்தைகளோடு ரொம்ப நெருக்கமாக இருங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுக்கு வந்து நீங்கள் நெருக்கமானதுக்கு விட மாட்டாங்க. அவங்க எடுத்தவொடனே ஸ்ட்ரிக்ட்டு தான். பைக்கு வேணும், வாங்கி தரமாட்டியா, வாங்கி தந்தால் வீட்டுக்கு வருவேன், இல்லைனா 1 மாதம் வீட்டுக்கு வரமாட்டேன். ரொம்பலாம் பேசிகிட்டு இருக்காது, அவர்கிட்ட பேச சொல்லு. அவர்கிட்ட யாரும் அவர் அப்பாவுக்கு தான் மரியாதை, பார்த்துக்குங்க, அவர்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படி கேட்டிருக்கேன். அவனுக்கு என்ன பைக்குன்னு வீட்டில் 2 பேர் கருத்து வேறுபாடு. அவன் பாட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். 1 மாதம் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கேன்னு சொல்லி. அப்போ அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது கஷ்டம்தான். அவன் வெளில அங்கே போய் இங்கே போய் 4 இடத்துல அடி வாங்கி கஷ்டப்பட்டு சோத்துக்கு வழியில்லாமல் திரும்ப வீட்டுக்குள்ளே வருவான். இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது தான் பார்த்தியா எங்கே போனாலும் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணணும். அவங்க சமுதாயத்தில் வந்து இருக்கக்கூடிய தீமைகள்லாம் அவங்கள்ட்ட ஆண் குழந்தைகள்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வரும். பெண் குழந்தைகள் கூட வெளியே போய் கற்றுக்கிறதான். ஆண் குழந்தைகள் வெளியவே இருக்கிறதுனால எல்லாமே வெளியவே கற்றுப்பாங்க. அவனை நீங்கள் பாருங்களேன், எந்த விஷயத்துலையுமே ஒரு பெண் குழந்தைய கூட டக்குன்னு வந்து ஒரு வாரத்தை ஒரு சவுண்ட்டை அடங்கிடும். உட்காரமா அப்படின்னு அடங்கிடும். இயற்கையாகவே நீங்கள் ஒரு சவுண்ட் விட்டு பாருங்களா அவன்கிட்ட, உட்கார என்ன மிரட்டுறியா, இதெல்லாம் உங்கள் அம்மாட்ட உங்கள் அப்பாட்ட வச்சுக்கணும் சரியா, இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இந்த மிரட்டுறவெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது அப்படின்வான். நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம கடைசி ஆயுதம் மிரட்டுற ஆயுதம் தான். இப்போ அதுவும் போயிடுச்சு. காசு தரமாட்டேன், நீ தரலாம், இப்போ சின்ன தட்டை வாங்கி போகிறேன், இல்லை சின்ன மட்டம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அவனுடைய சுபாவம் வந்து அவன்கிட்ட வந்து இப்படிலாம் சென்டிமெண்ட்டாக பேசின வேலை நடக்கும். என்னடா அம்மா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சில பேர் பசங்க இறங்கி வருவாங்க. சில பசங்க இந்த சென்டிமெண்ட்டெல்லாம் என்கிட்ட பேசாதமா, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்கிற காலத்தில் அவங்கள புரிஞ்சுட்டு கொண்டு போகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடணும். புரிஞ்சுங்களா? காலம் அப்படி இருக்கலைங்க. அப்போ ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து ஒன்று நம்ம போட்ட கொக்கியில் அவங்க வரணும், இல்லைனா அவங்க வழியிலே போய் நம்ம சரி பண்ணணும். வேறு வழி கிடையாது. என்ன செய்வீங்க, பைக்கடா வாங்கி தரேன்டா, பார்த்து ஓட்டுறா, அது ஆக்சிடென்ட் தான் நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துடணும். கொடுத்துப்பட்டு ஒரு தலைமையில் ஒரு ஏதாவது ஒரு பெருசாக வச்சிடணும்.
பைக் வாங்கினா நீ இதை படித்து முடிச்சா தான் நான் பைக் வாங்கி கொடுப்பேன், இல்லை இதை படித்து முடி நான் பைக் வாங்கி தரேன், எம்பிஏ படிச்சுட்டு இருக்கானா எம்பிஏ படித்து முடி, நீ வாக்கு எழுதி வச்சுக்க, பத்திரத்தை கூட கையெழுத்து போட்டு தரேன். நம்ப மாட்டான், அம்மா சும்மா சொன்னாலும் நம்ப மாட்டான், அவன் பைக் வாங்கி தரல நம்ப மாட்டான், இதெல்லாம் தர்றேன் நீ படித்து முடி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற மாதிரி சுதுவாராக போய் சில விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து சாதக பாதங்களை புரிய வச்சு அவன் போக்கில் போக முடியாது. இந்த ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் வளர்க்குற விஷயத்தில் இந்த ஆண் குழந்தைகள் வந்து படாப்படுத்தி எடுத்துருவாங்க அம்மாக்களை. ஏன்னா அப்பா பக்கத்து போகவே மாட்டாங்க, அப்பாவுக்கு பக்கத்து போனால் அங்கே பேச்சு கிடையாது, ஒரே வீச்சு தான், எடுத்தவொடனே பெல்ட்டு இல்லை கம்பு இப்படி ஏதாவது ஒன்று எடுத்து பலாருக்குள்ள அடி வாங்கிடுவாங்க, இவங்களும் ஏதாவது ஒன்று பேசிட்டு வெளில வந்துடுவாங்க. இப்போ அம்மாட்ட மட்டும் ராஜ்யம் பண்ண முடியும். இப்போ அம்மாட்ட போய் என்ன செய்வான், சில விஷயத்த சாதக பாதங்களை பேசுவான் கொள்ளுவான். இந்த அம்மாட்ட மாதிரி க்ளோஸான விஷயங்களை ஏற்கனவே ஆண்கள் சொல்லக்கூடியவங்க தான், ஆண் குழந்தைகள் போய் எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்பா கிட்ட மறைக்கிற விஷயங்கள் கூட அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அவங்க பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி, பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, ரோட்டில் போனோமா இந்த மாதிரிலாம் இருந்தாலும் என்ன பண்ணுறதுமா, என் கூட படித்தேன் கல்யாணம் பண்ணிட்டான் எதுவும் சொல்லிடுவாங்க. அம்மாட்ட சொல்லலாம், நீ எப்படி இருக்கிறீங்க எனக்கு தான் பண்ணி வைமான்றுவான். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த ஆண் குழந்தைகள் இருப்பாங்க. இப்போ இந்த ஆண் குழந்தைகளை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் தான் சரி பண்ண முடியும். இப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இவ்வளோ உதாரணம் ஏன் சொல்லணும்னு சொன்னால், அவங்க பாதையில் ஒவ்வொரு குழந்தைகளும் புரிஞ்சுட்டு கொண்டு போகிறது கஷ்டம்தான். பள்ளிவாசலுக்கு போடா, பள்ளிவாசலுக்கா நான் தான் இப்போ லுகருக்கு போயிட்டு வந்தாலும் அப்போ திரும்ப போக சொல்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை ஒரு நாளைக்கு 5 பேர் தொழுகணும்டா, அது தொழுகு தான் இருக்கிறேன் அப்படின்வாங்க. எங்கடா அசருக்கு போனியா, அதான் தொழுகு போயிட்டு தொழுகு வரையுமா, ஏமா நீ வேறு சும்மா அசருக்கு போனியா லுகருக்கு போனியா போமா அப்படின்வான். இப்படி எல்லா விஷயத்துக்குமே ஒரு பதிலை வச்சுருப்பாங்க. அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ குழந்தைகளை வந்து புரிஞ்சிட்டு போகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம்தான். இப்போ எப்படி புரிஞ்சுப்பீங்க, எப்படி புரிஞ்சுப்பீங்க? என்னங்கம்மா வேற வேற என்ன புரியல, ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை சும்மா கருத்து கேட்கலாம்னு சொல்லி. எப்படி புரிஞ்சுப்பீங்கம்மா? இனிமேல் தான் விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நான் சொல்லுங்கம்மா. மார்க்கத்தை சொல்லி வேற சின்ன வயசுல இருந்து அவன் எங்கே 5வது படிக்கும்போது சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடறானே, சென்டிமெண்ட்டு தான். அப்போ அவனும் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 2K சென்டிமெண்ட்லாம் கிடையாது. அவங்கள திட்டக்கூடாது, அவங்கள அடிக்கவும் கூடாது, அவங்க போக்கில் விட்டுறணும். ஆனால் 2 விஷயத்தில் நீங்கள் கடுமை காட்டணும். ஒன்று படிப்பு சார்ந்த விஷயம், இன்னொரு விஷயம் பள்ளிவாசல் சார்ந்த விஷயம். பேசாங்கம்மா அம்மா பேசாங்க, உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன. அப்போ வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து அவங்க எதிர்காலம் இருக்குது இல்லைங்களா, அதில் சேட்டை பண்ணுறாங்கன்னா அது வயசு தான். சின்ன சின்ன வயசு பக்குவம் இருக்குது, சேட்டைலாம் குறைஞ்சிரும். சின்ன வயசில் பண்ணக்கூடிய நம்ம பண்ணாத சேட்டையை அவங்க பண்ண போகிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம அப்போ இருந்த காலத்தில் இருக்கக்கூடிய சேட்டையை விட இப்போ கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். அந்த காலத்தில் நம்மலாம் பிரபலியமான சேட்டை இல்லைங்களா, 90களில் 80களெலாம் வீட்டு ஏறி குச்சி ஓடுறது, அங்கே போகிறது, இங்கே உங்கள் காலம் உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வாங்காத அடி எல்லாமே அடி வாங்கியிருப்போம், தாய் தகப்பனார்ட்ட எல்லாம் கடந்து வந்த பாதி தான் வச்சுக்கங்களேன். இப்போ அவங்க வந்து எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக போயிடும். நாளைக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வான், நாளைக்கு படிப்பறிவுலாம் சமுதாயம் என்ன செய்யும். அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவனுக்கு கொஞ்சம் கடமை காட்டணும். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு விஷயம் பிடிக்கிறோம், இன்னொரு விஷயத்த திசை திருப்பணும். புரிஞ்சுங்களா? பிடிக்காத விஷயத்தில் விட பிடிச்ச விஷயம் டக்குன்னு பசங்க மாறிடுவாங்க. இப்போ அவனுக்கு பைக் ஓட்டுறது பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீ பைக் வாங்கி கொடுத்தா அப்படி ஒரு கண்டிஷன் வச்சு வாங்கி கொடுக்குறோம். கண்டிஷன் வச்சிங்கன்னா என்ன செய்யும், அவன் அம்மா சொல்கிறது செஞ்சோம் நம்ம இது செஞ்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு கண்டிஷனாக போடும்போது அவன் கொஞ்சம் மாற்றிப்பான். அம்மா சொன்னால் செய்யும், அம்மா சொன்னால் செய்யுங்கிற ஒரு வார்த்தை பதிஞ்சிடும். ரிப்பீட் பதிய அவன் தானாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூட்ரலான ஒரு போர்ஷன் கண்டிஷனுக்கு வந்துடுவான். அப்போ அவனை வந்து உலகம் சார்ந்து ஓரளவு கொண்டு வந்துடலாம். மார்க்கம் சார்ந்து எப்படி கொண்டு வருவீங்க? பள்ளிவாசல். அவன் இங்கே பள்ளிவாசலுக்கே வரமாட்டானே. அதாவது பரவாயில்ல, தொழுகை வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் சண்டைக்கு இருக்கான 2 பேர், நீ வரையா சிங்கிள்ஸ் வரையா சண்டை கொடுக்கலாம் வரையா 2 பேர் நம்ம தெருவுக்கு உங்கள் தெருவுக்குன்னு சொல்லி. தெருவில் விளையாடிட்டு இருந்துருக்குறாங்க.
அந்த கில்லி விளையாட்டு இருக்கும் இல்லைங்களா, விளையாட்டு இருந்திருக்காங்க. அந்த தெருவில் நிறைய வயசானவங்கலாம் போவாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அம்மா போயிட்டு இருக்கும்போது இவன் கவனிக்காமல் பலாரும் கொடுத்துட்டான். அந்த அம்மா உடம்புல பட்டவுடனே கண்ணு தெரியாத கபதியடா இப்படி வேற இல்லை சொல்லி என்ன ஓரா பேச கிளவி, இந்த அடுத்த நாள் இந்த தெருவில் ஒன்று பார்க்கக்கூடாது சரியா, ஒழுங்காக எத்தனை வயசு பசங்கன்றீங்க, 5ஆவது படிக்கிற பசங்க தான். அவங்க தான் இந்த லோலாயெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். ரொம்ப அமைதியான சுபாவம் இருக்கக்கூடியவங்க கம்மி தான், ஆனால் அப்படி பார்க்க வர்றது கஷ்டம்தான். காளான் மாதிரி, அறியா வகை காளான் மாதிரி அது டக்குனு கிடைக்காது. சரி, எப்படி மார்க்க சார்ந்து அவனை கொண்டு வருவீங்க? நம்ம மாறணும் சரிங்களா, நம்ம மாறணும், நம்ம தொழுகணும், நம்ம குரான் ஓதணும். நம்மள்கிட்ட சில மாற்றங்கள் வராத வரைக்கும் அவனை மாற்றிக்கவும் முடியாது. அவன் நம்மளை தான் பார்ப்பான். நீங்கள் தொழுகுங்க, நீங்கள் குரான் ஓதுங்க, நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்து உட்காந்து வச்சுக்கிங்களா, அவன் என்ன செய்வான், ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு உட்காருவான். அம்மாவை பார்க்குறது நமக்கு என்னன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, வீட்டை பூட்டி போட்டுடணும். வீட்டுக்குள்ளே வராத மாதிரி, நான் பள்ளிவாசல் போகிறேன், பள்ளிக்கு வந்துடுறான், ஜும்மா வந்துடுறா, அப்படி வந்துடுறா, சுச்சுவேஷன் மாதிரி அப்படி ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு வந்துடும். அவன் கொஞ்சம் பழக விட்டிங்கன்னா போதும், கொஞ்சம் பழக விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவன் பள்ளி பக்கம் வந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அவனை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போகணும். டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அவன் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் வீட்டை பூட்டி போட்டுடணும். அதை என்ன செய்யணும், அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு நான் பள்ளிக்கு போகிறேன் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் என்ன செய்வான், இந்த 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் பள்ளியில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு பள்ளியில் வந்து 1/2 மணி நேரம் கிடக்க ஆரம்பிச்சு. இது அவனுக்கு பழக்கமாக மாறிடும். அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் பள்ளிக்கு போப்பா, பள்ளிக்கு போப்பா, பள்ளிக்கு போப்பா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளியோட தொடர்பு வந்துச்சு வச்சுங்களேன். பசங்களுக்கு அது ஈஸியாக வந்து அவங்க நாளோட அட்டாச் ஆகிடுவாங்க. பள்ளியில் வருவாங்க, அவங்களுக்கு சார்ந்த ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்க, ரியாஸ், அப்துல்லா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகியில் யாராவது இமாம் இருப்பாங்க, அவங்களோட பேசி பழகி ஒரு அட்டாச் கிடச்சிரும். நீங்கள் உங்கள் வேலை பள்ளி வாசலில் அவனுக்கு ஏற்றி விட்றது தான், ஏற்றி விட்றது அனுப்பி விட்றது சரிங்களா. அந்த மாதிரி அவங்க டெக்னிக்காக யூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து சில தந்திரங்கள் வந்து தாய்மார்கள் நீங்கள் பண்ணால் தான் பசங்களை கொண்டு வர முடியும். நீங்கள் சும்மா பள்ளிக்கு போனால் அது முடியாதுன்னு அவன் பாட்டு உட்காந்துட்டு இருப்பான். கடைசியில் 2க்குமே மேட்ச் ஆகாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் எப்படியாவது ஒரு பள்ளி வாசலுக்கு அனுப்பணும். தஹஜ்ஜுத் அவனை லாக் பண்ணுற மாதிரி அனுப்பணும், சும்மா அனுப்பக்கூடாது, போய் டக்குன்னு வந்துடக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி அவனை லாக் பண்ணணும். அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து நல்லா புரிந்து கொண்டு படிப்புள்ள தாய்மார்கள் வந்து அணுகிறாங்க. அவன் இதில் வீக்காக இருக்கிறான், இப்போ இந்த விஷயத்தை அவனை லாக் பண்ணணும், இந்த விஷயத்தை அவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவனுடைய சூதுவாதங்கள்லாம் புரிந்து கொண்டு, சாதக பாதகங்கள்லாம் புரிந்து கொண்டு செயல்படணும். இப்போ அவனை பள்ளிவாசலுக்கு வர வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு காலப்போக்கில் ஒரு முன்னேற்றம் கிடச்சிடும். பெண் குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த சாதுவாக பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களே, சாதுவாக இருந்தால் எல்லாம் சேட்டையும் பண்ணிடுறாங்கம்மா. நல்ல குழந்தைகளும் இருக்காங்க, அவங்களுக்கு பொதுவாக சொல்ல வர நல்ல பெற்றோர் நல்ல குழந்தைங்கன்னு சொல்லி ரொம்ப சாதுவாக இருக்காங்க இல்லைங்களா. அது ரொம்ப நல்ல வளர்ப்பின் அடிப்படையிலும் நல்லா இருக்கிறாங்க. சில நேரங்களில் சாதுவாகவே நமக்கு எதிராக மாறிடுது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோவையில் ஒரு ஊரில் வந்து ஆலிமா படிக்க வச்ச பிள்ளை, சாதாரணமான பிள்ளை கிடையாது, ஆலிமானா பார்த்துக்குங்க நல்லா படிச்சிருப்பாங்க, குரான் ஐஸ் தெரியும்னு சொல்லி வீட்டில் டிவியை வாங்கி போட்டவுடனே டிவியோடு ஒரு லிங்க் கிடச்சிருது. அந்த அம்மாவுக்கு சினிமா பார்க்குறது, பாடல்கள் கேட்குறது, அதுக்கேற்ற மாதிரி மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருது. பக்கத்து வீட்டில் ஒரு சோரை தாண்டி பக்கத்து வீட்டில் ஒரு காஃபிர் பையன். இந்த பொண்ணுக்கும் அந்த காஃபிர் பையனுக்கும் ஒரு சோறு தானே, டிஃப்ரெண்ட்டு, ஒரே சோறு தானே. பேச்சுவார்த்தை தொடங்க ஆரம்பிக்குது. நாளடைவில் 2 பேர் பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாமல் வெளில போயிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ வீட்லேயும் டிவி பார்க்க அந்த காதலுங்கிற அந்த காதலில் போய் விழுந்துடுறாங்க. அந்த காதலில் விழுந்த என்னத்துக்காக அப்படி இந்த பிரச்சனை பெருசாகி அவங்க தகப்பனார், பெரிய ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் நேரம் இல்லாதனால. இப்போ இந்த விஷயத்தை வந்து மறைக்கணுங்கிறதுனால இந்த விஷயம் அவங்க தகப்பனார்கிட்ட போய் சொன்னால், அவங்க தகப்பனார் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கூப்பிட்டு என்னம்மா அவனை எப்படியா வளர்த்தேன், குரானேஸ்லாம் சொல்லிக் கொடுத்தேன், அவன் யாரும் காஃபிர் அவனை போய் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளை என்ன பண்ண, அந்த வயசு தான், இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் தெரிஞ்சு போச்சுரா இந்த விஷயம், இனிமேல் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம எங்கேயா ஓடி போயிடலான்னு சொல்லி நம்ம பிள்ளை அந்த காஃபிர் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் எங்கேயோ போயிட்டு மதம் மாறி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு மதம் மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கதையை கேளுங்க, மதம் மாறி போனவுடனே ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை அளவுக்கு ஆயிடுது. அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு மார்க்கு தெரியுமா, தெரியாது, குடிக்கிறது, அடிக்கிறது, கஞ்சா, இந்த மாதிரி எல்லாம் ஹராம. அவங்க தான் உலக வாழ்க்கை சுருக்கம் இல்லைங்களா. அந்த அம்மா சொல்கிறாங்க, தினமும் குடித்து விட்டு வந்து காலை கொண்டு எட்டி உதப்பான்,
இந்த மாதிரி பெரிய கொடுமைகளோடு வாழ்ந்தது கஷ்டம்தான். வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நானும் அந்த காஃபர் பையன் நின்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. செருப்பு கழட்டி எனக்கு முகத்திலேயே அடித்தான், செருப்பால் அடித்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ அன்றைக்கி நான் முடிவெடுத்தேன்னா, நான் அவசரப்பட்டேன், இனிமேல் இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு ஹராமான வாழ்க்கைன்னு சொல்லி வீட்டுக்கு போனால் அந்த குழந்தைங்களை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளையுடைய அம்மா அப்பா. காஃபிற்கு பிறந்த குழந்தைங்கன்னு சொல்லி அப்புறம் நம்ம ஜமாத் ஆட்கள்லாம் போயிட்டு, இல்லைங்க குழந்தை எல்லாம் கொடுக்குறது, அது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி பேசி ஒரு மாதிரியான அவங்களுக்கு ஆதல் வார்த்தையை சொல்லி, அப்புறம் இந்த பிள்ளை வந்து ஆலிமா கோர்ஸ் படித்து ஒரு 6 மாதம் அப்புறம் உபதேசம் பண்ணுது, டிவியை பார்த்துடாதீங்க, தேவையில்லாத விஷயத்தில் விழுந்துடாதீங்க, ஆசைகளில் விழுந்துடாதீங்க, தேவையில்லாத எண்ணத்தில் போயிடாதீங்க, மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி. இப்போ என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி எல்லா பெற்றோர்களுக்கும் 2 கண்கள் மாதிரியும் அவங்கள கரெக்டாக வழி நடத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பல விஷயங்களில் அவங்கள அணுகணும், அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். முக்கியமாக பெண் குழந்தைகள்கிட்ட எல்லா டைமும் அவங்கள வெறுக்கவே செய்யாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 முறையாவது சொல்லுங்கள், நீ ரொம்ப அழகாக இருக்குமா, உனக்கு நிறைய திறமை இருக்குமா, நீ நல்லா படிப்பேம்மா, நீ நல்லா பெரிய ஆள் வருவோம்மான்னு சொல்லி அவ்வளோ நெருக்கமாக அவங்கள்ட்ட பழகும். ஒரு ஆண் குழந்தை பண்ணக்கூடிய பிரச்சனை கூட சில நேரங்களில் வந்து மன ரீதியாக எந்த பெற்றோரும் பாதிக்கப்பட மாட்டோம். அவன் போய் எங்கேயா அடி வாங்கிட்டாலும் புரிஞ்சுட்டு வந்துடுவான். ஓரளவு ஆண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டாலும் திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. பெண் குழந்தைகளுடைய முடிவு இருக்கு இல்லைங்களா, அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த முடிவுக்கு எதிராக உலகமே திறந்திருந்தாலும் கூட, அவன் தான் எனக்கு வேணும்னாலும் கூட, உன்னை பெத்தேன் வளர்த்த சென்டிமெண்ட் நீங்கள் அழுகுவீங்க, போமான்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் போப்பான்னு. அதனால தான் அத்தனை வருஷமாக நீங்கள் பெற்று வளர்த்தாலும் கூட 20 வருஷமாக நீங்கள் வளர்த்துருப்பீங்க, கல்யாணம் பண்ணி முடித்தவொன்னே அடுத்து எல்லா பாசமும் கணவனுக்கு போயிடுது. அதுக்கடுத்து வீட்டுக்காரர் நீங்கள் தான் பேசுனீங்கன்னா சும்மா விட்டுருமா அந்த பிள்ளை, என் புருஷனை பற்றி எப்படி நீ பேசுவேன், உனக்கு எப்படி தைரியம் வருது, இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன், இனிமேல் நான் சோறு திங்க, அவ்வளோ கேள்வி வருது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே இல்லை அப்படி சுபாவம் படைச்சிருக்கிறான். இப்போ அவங்கள வந்து கரை சேர்க்குற வரைக்கும் நீங்கள் ரொம்ப அவங்கள ஹேண்டில் பண்ணணும். இவன் பிரச்சனை கிடையாது, வீட்டில் இருக்க கடுது தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். எங்கே போனாலும் வீட்டுக்கு தான் வரணும், அவன் வேறு எங்கே போவான், சாப்பாட்டுக்கு வீட்டு தானே வந்து ஆகணும் அவன். அப்போ இதை நம்ம இன்னொரு வீட்டுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். அப்போ அனுப்பக்கூடிய நேரத்தில் அதை ரொம்ப பக்குவமாக நம்ம ஹேண்டில். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரான்னு அல்லாஹ் சொல்லுவோம், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வக்கூதுஹன் நாஸ், ஏன்னு சொன்னால் அது நரகத்தினுடைய எரிபொருள். அந்நாசு ஹிஜாரா, அல்ல மனிதர்களையும் கற்களையும் தான் போடுவான். அந்த நரகத்தில் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், கடுமையான கொடுமை நிறைந்த மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு புறமாக நடக்க மாட்டார்கள் சொல்லி. இப்போ அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு பாருங்கள், நரகத்திலிருந்து பாதுகாத்துக்குங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம்னா நீங்கள், உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், இவங்க அனைத்தையுமே நரகத்திலிருந்து பாதுகாத்துங்கன்னு சொல்கிறோம். நரகத்தினுடைய அந்த வலி, அந்த வேதனை, கஷ்டம், அதெல்லாம் வந்து யாராவது குடும்பத்தவர்கள் தாங்கிக்க முடியாது. உங்கள் குழந்தை நரகத்தில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, நரகத்தில் கடந்து பொசிக்கு போகணும் யார் இந்த தந்தையும் ஆசைப்பட மாட்டாங்க, இந்த தாயும் ஆசைப்பட மாட்டாங்க. அந்த குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும் நினைங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இப்போ குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும்னு சொன்னால் குடும்பத்தோடு இந்த உலகத்தில் மார்க்க பற்று உள்ளவர்களாக நம்ம வாழணும். வீட்டில் குர்ஆன் ஓதணும், வீட்டில் மார்க்க ரீதியான விஷயங்கள் பேசணும், பெண் குழந்தைகள்கிட்ட மார்க்க ரீதியான விஷயங்கள் சொல்லணும், ஆண் குழந்தைகள்கிட்டையும் சொல்லணும். வீட்டில் நம்ம தாய் தந்தையர்கள் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுது பாருங்கள், நாளடைவில் உங்கள் மக தொழுவாங்க. நீங்கள் மகளோ அம்மாவை செஞ்சு பாருங்கள், நாளடைவில் கணவர் செய்வார், கணவர் செஞ்சு அடுத்த பையனை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ஒவ்வொரு மாற்றமும் ஒரு நாள் ஷெட்யூல் போடுங்க, 20 நிமிஷம் தினமும் வீட்டில் குர்ஆன் ஓதணும். அதுக்கப்புறம் வீட்டில் தேவையில்லாத பேச்சுக்கு பேசக்கூடாது, திட்டக்கூடாது, பல விஷயங்கள். சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூரிச்சு போயிடுவீங்க, மார்க்க ரீதியாக வாழ்கிறாங்க, தொழுகை நேரம் வீட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரும் வீட்டில் போட்டு வச்சுருக்கீங்களா? சமையல் லிஸ்ட்டு வீட்டில் போட்டு வச்சுருப்பீங்க, இந்த காலியாக இருந்துச்சுன்னா அதை வாங்கிடணுங்கன்னு அப்படி போட்டு வச்சுருப்போம். தொழுகை நேரத்தை போட்டு வச்சுருப்போமா நம்ம வீட்டில்? ஒரு மாதத்துக்கு இத்தனை குர்ஆனை முடிக்கணும் போட்டு வச்சுருக்குமா? நம்ம இத்தனை சூறா மனப்பாடம் பண்ண போட்டு வச்சுருக்குமா? அந்தளவுக்கு ப்ராப்பராக சிறப்பாக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ குடும்பமே நம்ம வந்து நல்ல ஒரு சாலிகாக வரணும்னு சொன்னால் மற்றவங்களெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க அப்படி இவங்க அப்படிங்களா. நன்மையான விஷயத்தில் முன்னோடியான குடும்பம் என் குடும்பம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. நிறைய பெண்கள்கிட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடும், அவங்க அப்படி இருக்காங்க, இங்கே இப்படி இருக்கிறாங்க. யாரையும் நமக்கு முன்மாதிரி பார்க்க தேவையான அவசியமே இல்லை. அல்லா ரசூல் தான் நமக்கு முன்மாதிரி, மார்க்கம் தான் முன்மாதிரி. அப்போ காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் மார்க்கத்தை நீங்கள் பாருங்கள், அவங்க அல்லாஹ் ரசூல் காட்டியதை விடவா இந்த உலகத்தில் நம்ம அதை விட பெருசு என்ன இருக்குது? அப்போ அந்த விஷயத்தை முன்மாதிரி எடுத்துக்குங்க.
அப்படி மார்க்க ரீதியாக கொண்டு வாங்க. நம்மள்கிட்ட நம்ம மாற்றம் வந்துட்டாலே குழந்தைங்க ஈஸியாக மாறிடும். நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி உங்கள் மகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பீங்களோ, இன்னொரு வீட்டுக்கு போனால் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்லா சமைக்கிறேன்னா 4 கேள்வி அவங்க கேட்பாங்க, கற்றுக்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் எப்படி நம்ம கற்றுக் கொடுப்போமோ அதை விட முக்கியம் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம், அதை ஏதாவது படிக்க வைக்கலாம், நல்லா ஒழுக்கமாக கொண்டு வரலாம். அதுக்கு எல்லா விஷயத்தையும் உட்கார வச்சு பேசலாம். எல்லா விஷயமும் நீங்கள் மனசு விட்டு குழந்தைகள்கிட்ட பேசுங்க. அவங்கள ஒரு அளவுக்கு நெருக்கடியும் கொடுக்காதீங்க, ஓரளவு ஃப்ரீயாகவும் விடாதீங்க. அவங்கள ஒரு மாதிரி அப்படியே பம்பரை விடுற மாதிரி நாசூக்கா அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக கொண்டு போங்க. கடைசியில் அம்மானாலே போரிங்கன்றோம் சில குழந்தைங்க. அம்மா போறீங்க, அப்பா போறீங்க, வெளில எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற மாதிரி அப்படி சில குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா காமெடி. நீங்கள் சீரியஸாக பேசுவீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் நரகம் சொர்க்கம், இதெல்லாம் பையன் பள்ளிவாசலில் கேட்டால் இங்கே வர்றேன், இது வேறு போட்டு தாளிச்சு இருக்குது அப்படின்னு அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். அவனுக்கு பல இதில் இருப்பாங்க. ஸ்கூலில் வேறு அந்த ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, இது வேறு உட்காந்து குர்ஆன் அதிசயம் குர்ஆன் படிக்க சொல்லுது, நரகம் சொர்க்கம்னு என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, போமா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வெளில போயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனை பார்த்து எந்த மாதிரி கொண்டு போகணும். அந்த மாதிரி பயானில் கேட்ட விட சில பெண்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வீட்டுக்கு போனால் மகரிப் தொழுகை முடித்தவொடனே வெறுதா குர்ஆன்னு உட்காந்துடக்கூடாது, சரிங்களா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்குவமாக கொண்டு போகணும். அதான் சில புத்தகங்கள் கூட இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்புங்கிற புத்தகம் இருக்குது. அது மாதிரி எல்லாம் நீங்கள் படிங்க. நீங்கள் படித்து சில விஷயங்கள் செஞ்சு அது மாற்றமாக இருக்கும். கேட்டு செய்கிறத விட படித்து நல்லா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பயான்களை கேளுங்க. அதெல்லாம் குழந்தைகள் நல்லா வளர்க்க நிறைய உதவும். நிறைய புத்தகங்கள் கூட நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருக்க உலகம் சார்ந்து குர்ஆன் ஹதீஸ் சார்ந்து நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அவங்க உளவியல் சார்ந்து எப்படி இருப்பாங்க, அவங்க உளவியல் சார்ந்து எப்படி சிந்தனை மாற்றுறது, அவங்களை எப்படி சில சிந்தனையை திசை திருப்புறது. ஒரு குழந்தை கடையை கூட்டு போயிட்டே இருப்பீங்க, அப்படிதான் அவ்வளோ பெரிய பொம்மை இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? சின்ன பொம்மை பார்த்தாலே விட மாட்டான், இவ்வளோ பெரிய பொம்மை நிப்பாட்டி வச்சுருக்கானு இவங்க பொசுக்கு என்ன செய்வீங்க? கண்ணை அப்படியே மறைச்சி கூட்டு போயிடுவீங்க, சரிங்களா? அவனை நீங்கள் கண்டுக்காதுங்க. கடை கூட்டு போகிறீங்க தான் வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி கொடுத்து பழகிறாங்க குழந்தைகள். பொருளாதாரத்துடைய அருமை தெரியாமல் போயிடும். கதறட்டும், அழுகட்டும், கண்டுக்காமல் விட்டுருங்க. அவன் ஒரு பார்ப்பான், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அழுது பார்ப்பான், மூச்சு போட்டு பார்ப்பான், எனர்ஜியெல்லாம் குறைஞ்சிரும். இந்த அம்மாட்ட இனிமேல் வேலைக்கு ஆகாது. அவனா அப்படியே ஸ்லோவாக ஆஃப் ஆகிட்டு அம்மா ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுமா போதுன்றான், அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்வீங்க? அழுகிறோன்னு பொதுவாக அழுக வந்தாலே எந்த அம்மாவுக்கும் அது இதாகிறது கண்ட்ரோல் கிடைக்காது. பொசுக்குன்னு பொம்மையா அதை வாங்கி தரேன், 2000 ரூபா பொம்மை, 2000 ரூபாவா போச்சுறான், இன்றைக்கி இருக்கிறது 2000 ரூபா தான், இது என்ன வாங்குறதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அப்படிதான் செஞ்சிடவே கூடாது. குழந்தைகள்கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து அவன் உளவியல் சார்ந்து போகணும். அவன் அடம் பிடிப்பான், இதான் வேணும்னு கேட்பான். நீங்கள் வாங்கி கொடுக்காத வரைக்கும் நம்மளே பைத்தியம் பிடிக்கும். நம்ம கரெக்டாக இருக்கணும். இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சுக்கணும். நீ என்ன சேட்டப் ரோட்லேயே விட்டு போயிடுவேன்டா, நீ யாரும் சம்மந்தம் இல்லை, அது அங்கே நிற்கிறதில்ல, அவருக்கு பிடிச்சி கொடுத்து போயிடுவேன், ஏதாவது இப்படி மிரட்டிட்டு கொண்டு போனால் தான் அவன் ஓரளவாக அவனை ஆசுவாசப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அவன் கேட்கறதான் நீ வாங்கி கொடுத்து பழகிட்டீங்கன்னா நாளைக்கு காரு கேட்பான், வாங்கி கொடுப்பீங்களா? நாளைக்கு திடீர்னு பார்த்து அம்மா இது சூப்பராக இருக்குமா, அவ்வளோ பெரிய ஒரு பொருள், அவனுக்கு தெரிகிற ஒரு பொருள் அவன் நல்லா இருக்குமா, புல்டோசர் கேட்பான், வாங்கி கொடுக்க முடியுமா? அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ குழந்தைகள்கிட்ட வந்து எது அவங்களுக்கு தேவை, எது தேவையில்லை. இன்றைக்கி செல்ஃபோன் கொடுத்து ஈஸியாக பழகிறீங்க. செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு தேவையில்லாத விஷயந்தான். தேவைக்கு கொடுக்கலாம். ஒரு ஸ்கூலில் வந்து ஹோம் ஒர்க்காண்டி கொடுப்பாங்க, அதை பார்த்துக்குமா, ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு கொடு, 1/4 மணி நேரம் பார்த்துட்டு கொடு. இவன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம், கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இவன் என்ன செய்வான், ஃபோனை வாங்கிட்டு ஒரு பக்கம் மூலையில் உட்காந்துருவான். அம்மா அப்பா அவங்க நம்ம கண்டுக்க மாட்டோம். இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சேட்டை பண்ண மாட்டோம், ஃபோனை கொடுத்துருவீங்க. அவன் உட்காந்து ஃபோனில் கேம் விளையாடிட்டு எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஃபோன் மட்டும் விளையாட மாட்டேன். இப்போ இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப டெக்னாலஜி அதிகம். வாட்ஸ்அப்பில் போய் சலவடைக்கும் போட்டு எப்படி இருக்கீங்க நல்லா விசாரித்து பேசிட்டு வந்துடுவாங்க குழந்தைங்க. அப்புறம் இப்படி பல பேர் வந்து குழந்தைங்க கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கிறனால நம்ம அவங்கள என்ன செய்யுங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி அப்படியா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்போம். லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்பில் கேம் விளையாடலாம், மற்ற விஷயங்கள்லாம் செய்யலாம், கொள்ளலாம். கேம் விளையாடுறியா தப்பு தான், ஹராம் தான், செய்யக்கூடாதான். ஆனால் வந்து நீ இதை செஞ்சு அதை செய், எம்எஸ் ஆஃபீஸ் கற்றுக்க, அதை இதை படிச்சிக்க, இது ஒரு 1/4 மணி நேரம் பார், அது ஒரு 10 நிமிஷம் பார். ஆனால் இனிமேல் கேம் விளையாடக்கூடாது. சரி இந்த கடைசி ஒரு முறை தான், சரி அம்மா கடைசி ஒரு முறைமா அப்படின்னு கேட்பான். நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ போன முறை 10 நிமிஷம் விளையாடி, இப்போ 5 நிமிஷம் விளையாடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடும். குழந்தைங்க தானே, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெருசாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போனால் தான் நம்ம பண்ணவே கூடாதுன்னா தனியாக போய் பண்ணுவான். ரூமு தாப்பால் போட்டு உட்காந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியல ரூமு தாப்பால் போட்டா. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுடைய சுபாவத்தை அணுகி அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது நமக்கு நல்ல ஒரு திறமை வேணும் இல்லைங்களா? நான் இதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் வாங்கி ஓப்பன் பண்ண போல, பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு சொல்லி. சரிங்களா? சரி, அது சந்தேகம் இருந்தால் அதை கேளுங்க, நான் ஆஃப் பண்ணிடலாங்க.
ஆசாரியாக